தென்காசியில் அரசு நிகழ்ச்சிக்கு 10,000 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக ஆடியோ வெளியான விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அந்த ஆடியோவில் பேசியது யாருடைய குரல் என அறிய ஒரு சுகாதாரத்துறை இணை இயக்குநரை விசாரணைக்கு அனுப்ப இருப்பதாகவும் விரைவில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தகவல் தெரிவித்துள்ளார். தென்காசியில் அமைச்சர் வருகைக்காக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களிடம் 10,000 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதாக மருத்துவர் ஒருவர் ஆதங்கமாக பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் இலத்தூர் பகுதியில் பல்வேறு அரசு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெள்ளிக்கிழமை வருகை தர உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமைச்சர் வருகையை முன்னிட்டு விழா ஏற்பாடு, மேடை அமைக்கும் பணிகள் என பல்வேறு செயல்பாடுகளுக்காக ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்தும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என உயரதிகாரிகள் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். இது தொடர்பாக மருத்துவர் ஒருவர் ஆதங்கத்துடன் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு பிளாக்லையும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் 5,000 ரூபா, 10,000 ரூபா, முதல்ல 5,000 ரூபா, நாங்கள் இப்போ 10,000 ரூபா கலெக்ட் பண்ண சொல்றாங்க சார். புது மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் என்ன சார் நம்ம கலெக்ட் பண்ண முடியும்? டிடி ஆஃபீஸ்லேருந்து கேட்டால் புதுசாக போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து கேளுங்க, அதுக்கு கேளுங்க, இதுக்கு கேளுங்கன்னாங்க. நான் என்ன சார் பண்ணேன்? ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் 5 பைசா தர மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாம் காசு வாங்குறது இல்லைல்ல, அதை சொல்லுங்க டாக்டர், அதை சொல்லி கேளுங்க டாக்டர்னா என்ன சார் பண்றது? இது புது கதையா இருக்கு சார். ஏன் வேலை பார்க்குறோன்றது கீழே போய் எப்படி சார் விஹெச்என்எல்லாம் என்ன சார் கேட்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். எனக்கும் போக வேண்டியது இருக்கு. எங்க போக சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு பிளாக்ல இருந்து 100 பேரையும் வர சொல்லு அப்படின்னு கட்டா போட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி கொடுத்துடலாம் சார். ஒரு சாப்பாடு போட சொன்னா கூட எப்படியாவது எங்கேயாவது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுடலாம் சார். நீங்க எல்லாம் சீனியரு, நீங்க எல்லாம் போய் எதுவும் பேசுனீங்கன்னா தான் ஏதாவது ஆகும் சார். ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார். இல்லைன்னா எல்லாரும் போவோம், ஒன்னா 10 வீதமும் போவோம், போயிட்டு என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட டிடிட்ட.